ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு STUs. இன்றைக்கி என்ன வீடியோனா, போன வீடியோ எனக்கு புது ஃபோன் வாங்கியிருந்தோம். ஸோ இந்த வீடியோ என் அப்பாவுக்கு புது ஃபோன் வாங்கியிருக்கோம். ஸோ அந்த புது ஃபோன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ரெட்மி நோட் 15 ப்ரோ 5G 200 மெகா பிக்சல் தேர்ட் ஜென்ரேஷன் ஏஐ கேமராலாம் இருக்குது அப்படின்னு போட்டிருக்காங்க. நம்ம இன்றைக்கி அதோட அன்பாக்சிங் பார்க்க போகிறோம். எல்லாத்தையும் காட்டுறேன், வெயிட் பண்ணி பாருங்கள். ஃபுல் வீடியோவை பார்த்துட்டு சொல்லுங்கள். வந்துட்டேன் அந்த வீட்டு வாசல் வேறு பிடிச்சி காட்டு ஃபோன் பார்த்து காமிச்சிட்ருக்கேன். ஃபோன் ஓப்பன் பண்ணி காட்டிகிட்டு இருக்கேண்ணா. சார்ஜர் கேபிள், ஃபோனு, பேக் கேஸ். ஓகே. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா அன்பாக்சிங் ஆரம்பிச்சிடலாம். கரெக்டாக தெரியுதா? தெரிகிறது. இது ஓப்பன் பாக்ஸ் டெலிவரி. ஸோ அந்த வாங்குகிற ஃபுட்டேஜ் போடுறேன். இந்த இதுக்கு முன்னாடி போட்டிருப்பேன் கண்டிப்பாக. ஸோ இப்போ அதனால் அவங்க அந்த ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணிட்டாங்க. நம்ம எல்லாத்தையும் உள்ளே வச்சு ஒன்றா திறக்க போகிறோம். ஃபஸ்ட்டு எடுத்ததுமே மேலே பார்த்தீங்கன்னா சிம் எஜெக்டரு. சிம் எஜெக்டர் மறுபடியும் வெளியே வச்சிடலாம். ஃபோனை எடுத்ததுக்கப்புறமா சிம் எஜெக்டர் பார்க்கலாம். சரி, அப்புறமா அண்ட் தென் பார்த்தீங்கன்னா பேக் கேஸ் இருக்குது. ஸோ நல்லா ரெட்மினே போட்டு காமிச்சிருக்காங்க. அண்ட் தென் இதை மறுபடியும் உள்ளே வச்சிடலாம். உள்ளே வச்சுட்டு அடுத்து பார்த்தீங்கன்னா யூசர் மேனுவல். இது இந்த சிம் எஜெக்டர் பேக் கேஸ் இருக்குது. இதுக்குள்ளே நான் வெளியே எடுத்து வச்சுருந்தேன். ஸோ இதில் ஃபோனை பற்றின இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஃபோனில் எப்படி சிம் போட்டணும் அதே மாதிரி தான் இதுலேயும் சிம் போடுற ஆப்ஷன்ஸ் இருக்குது. அதாவது நேனோ சிம், முன்னாடி பின்னாடி ஒரு சிம் போட்டுக்கணும். ஸோ நம்ம ஃபோன் பார்த்தீங்கன்னா இது இருக்குது கைஸ். என்னோடய ஃபோனோட சைஸ் கம்பேர் பண்ணி பார்த்தேன். ஆல்மோஸ்ட் சேம், இல்லாட்டி சின்னது அப்படின்ற மாதிரி இருந்தது. சைடு லுக் முன்னாடி பார்த்தீங்கன்னா 4 ஜைஜான்டிக்கான கேமரா. அந்த 200 மெகா பிக்சல் அப்படின்றது ஃபோக்கஸ் ஆகுதா? 200 மெகா பிக்சல்னு போட்டிருக்கான் பாருங்கள். ஸோ இங்கே இது இது மேலே ஸ்பீக்கர் இருக்குது, அதிசயமாக இருக்குது. கீழேயும் ஸ்பீக்கர் கொடுத்துருக்கான், மேலேயும் ஸ்பீக்கர் கொடுத்துருக்கான். அவுட் ஆஃப் ஃபோக்கஸ் இருந்துச்சு. ஓகே, ஃபோக்கஸ் வருது. கீழேயும் ஸ்பீக்கர் கொடுத்துருக்கான், மேலேயும் ஸ்பீக்கர் கொடுத்துருக்கான். ஃபோனை ஃபோக்கஸ் பண்ணு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதை எப்படி வச்சுட்டு அடுத்தது உள்ளார என்ன இருக்குது, சார்ஜர். ஸோ சார்ஜர் பார்த்தீங்கன்னா 45 வாட் தான் கொடுத்துருக்கான். ரெட்மி நோட் 12 ப்ரோக்கே இவனுங்க 67 வாட் கொடுத்தானுங்க. என்னன்னு தெரில, 67 45 நர்ஃப் பண்ணிட்டானுங்க. சரி, இந்த 40யாவது நமக்கு கேபிள் C to C வந்திருக்கான்னு பார்த்தா அதுவும் இல்லை, USB to C கொடுத்துட்டானுங்க. ஸோ நான் 45 வாட்டுன்றனால 45 வாட் C to C கொடுப்பானுங்கன்னு நினச்சேன். பார்த்தா 45 வாட்டு USB to C கொடுத்து பெரிய ஏமாற்றம் ஆயிடுச்சு. சரி, C to C-யாக இருக்கும், நல்ல சூப்பர் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் ஆகும்னு நினச்சேன். இது இந்த ஃபோனுக்கு சூப்பர் ஃபாஸ்ட் இருக்கும். கரெக்டாக தான்டா போடுறேன். இந்த ஃபோனுக்கு சூப்பர் ஃபாஸ்ட் இருக்கும், ஆனால் மற்ற இதுக்கு பற்றி பார்த்தீங்கன்னா சூப்பர் ஃபாஸ்ட் டவுட்டு தான்.
ஸோ இதில் வந்து எனக்கு தெரிஞ்சு என் ஃபோனில் இருக்க அந்த பைபாஸ் சார்ஜிங் ஃபீச்சர்லாம் இருக்குமான்னு தெரியல. ஓகே, ஸோ நாங்கள் சிம் எஜெக்டர் வச்சு சிம் எதுக்கு எடுக்கலாம் இல்லையே பே எங்கே குத்தணுமா? இல்லை எங்கே தானே குத்தணும்? எவ்வளோ குத்தணும்? வெளியே ஓகே, வெளியே வருது ஓகே. ஓகே, வெளியே வந்துருச்சு. வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து எப்படின்னா, இந்த சைடில் ஒரு சிம் வைக்கணும், சிம் 1 வச்சுட்டு இந்த சைடில் சிம் 2 வைக்கணும். என்னோடய ஃபோனில் அந்த மாதிரி தான் வச்சுருக்கேன். ஸோ மறுபடியும் உள்ளார வச்சிடலாம். ஃபோனுக்குள்ளார பாரு. கமான், கரெக்டாக போய் உட்கார மாட்டேங்குது. ஓகே, உட்காந்துருச்சு. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபோனை ஆன் பண்ணிடலான்னு நினைக்கிறேன். கொஞ்சம் வச்சாதான் கரெக்டாக ஃபோன் ஆன் ஆகும். சரி, அது வாட்டு நான் ஆகும், நம்ம வாட்டுன்னு வீடியோ பார்க்கலாம். அவ்வளோ நேரம் பிடிச்சிருக்கேன், ஆன மாட்டேது. ஆயிடுச்சு. ஓகே கைஸ், எம்ஐ ஆண்ட்ராய்டு ஓவர் பை ஆண்ட்ராய்டு. இன்னும் பார்த்தீங்கன்னா பபுள்ஸ்லாம் வேறு இருக்குது இந்த இடத்துல. இங்கே ஒரு பபுள், இங்கே ஒரு பபுள் இருக்குது. நம்ம ஆளுங்க ஸ்க்ரீன் கவர் போட்டது ஒழுங்காக கவர் போடாமல் வச்சுருக்கானுங்க. நான் ஒரு ஃபோனுக்கு, புது ஃபோனு இப்போனா இருக்கிறதுலேயே ஹையஸ்ட் மார்க்கெட்டிங் இதுக்கு தான் பண்ணிகிட்டு இருக்கிறீங்க. ஒரு கவர் ஒன்று ஒழுங்காக போட்டு அனுப்ப மாட்டேங்கிறீங்க. என்னடா நீங்கள் ரெட்மி இதெல்லாம் பண்ணலாமாடா? ஓகே, Xiaomi ஹைப்பர் ஓஎஸ் இங்கிலீஷ், இந்தியன் இங்கிலீஷ். ஆமாம், நெக்ஸ்ட்டு கொடுத்தா 1/2 மணி நேரம் ஆகுது. இந்தியா நாங்கள் தான் 47 இருக்கு. எவ்ரி செட்டப் யூஸிங் அனதர் டிவைஸ். ஓகே, இப்போ வந்து வேற ஒரு ஃபோன்லேருந்து இந்த ஒரு ஃபோனுக்கு இது பண்ணுறது. கியூஆர் ஸ்கேன் பண்ணணுமா? அப்போ நான் இப்போதைக்கு இது பண்ண முடியாதே. ஸ்கேன் பண்ணால் தான் அதை பண்ண முடியும் போல். இது ஸ்கிப்பு கொடுத்தனாலும் சரியான திட்டு விழும். என்னடா இது? சரி, அப்போ நான் இதை அப்புறமா பார்த்துக்கிறேன். ஓகே கைஸ், மறுபடியும் அப்போ ஃபோனை சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சிடலாம். ஓகே கைஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு அப்பா வந்து சேர்ந்துட்டாங்க. ஸோ என்னோடய டேடி வந்தனால டேடியோட ஃபோன் வந்துருச்சு. ஸோ இப்போ நம்ம செட்டப்பை வந்து கண்டினியூ பண்ணலாம். இந்தியா, இங்கிலீஷு, இந்தியா. ஓகே, டெர்ம்ஸ் அண்ட் அக்ரிமெண்ட் ஐ ஹேவ் ரீடு அப்பயே பச்சாச்சு. ஸோ இப்போ வந்து ஆண்ட்ராய்ட் டிவைஸ். ஓகே, என் அப்பாவோட ஃபோனில் ஸ்கேன் பண்ணணும். அப்பா ஃபோனில் கேமராவை திறந்து ஸ்கேன் பண்ணு. ஸ்கேன் ஆகு. என்னடா இது? கியூஆர் ஓப்பன் இன் ப்ரௌசர். ஓகே, இப்போ வந்து ப்ளூடூத் கனெக்ஷன் ஆன் பண்ண சொல்லுது. ஆன் பண்ணால் அதுவே கனெக்ட் ஆயிரும். இந்த ஃபோனில் இருந்து அந்த ஃபோனுக்கு எல்லாத்தையும் அனுப்ப போகிறோம். அதுக்காக தான் இதை வந்து பண்ணுறது. ஓகே, செக்கிங் ஃபார் சிம் கார்டு. சிம் கார்டு வந்து போடலை. டு இன்ஸ்டியூட் சிம் கார்டு தெரியும் எனக்கு, நான் அதை அப்புறமா போட்டுக்கிறேன், பிரச்சனை இல்லை. எனக்கு இப்போதைக்கு அந்த ஃபோன்லேருந்து இந்த ஃபோனுக்கு ஆப்ஸையும் ஜிமெயிலையும் மட்டும் எடுத்துகிட்டு வந்தால் போதும். இது வந்து ரொம்ப நேரம் ஆகும்னு நினைக்கிறேன். எனக்கு மறந்துச்சு. இப்போ தான் என் ஃபோனில் பண்ணேன். நான் கொஞ்சம் டைம் எடுக்குது செக்கிங் இன்ஃபோ. சரி, ஓகே, அப்படியே இந்த ஃபோன்லேருந்து எல்லா ஃபோனுமே இந்த ஃபோனுக்கு வந்துடும். இப்போ பாருன்னு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கூகுள் அக்கௌண்ட்டை சைன்இன் கூட பண்ண தேவையில்லை, அதுவே எல்லாத்தையும் இது பண்ணுறோம். ஓகே, இப்போ வந்து கொஞ்சம் நேரத்துக்கு வீடியோவை கட் பண்ணிடுவேன். எனக்கெலாம் வந்து சைன்இன் பண்ணவே சொல்லலை. ஆனால் இங்கே வந்து என்னென்னா 1008 வாட்டி சைன்இன் பண்ண சொல்லுது. ஆனால் பரவாயில்ல. ஓகே,
அந்த சைன்இன் பண்ணியாச்சு. யுவர் ஆப்ஸ் வில் பி இன்ஸ்டால்ட் செட்டப். நெக்ஸ்ட்டு. ஸோ ஓகே, கெட்டிங் ரெடி டு காப்பி. இந்த ஃபோன் வந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூ செட்டப் ஆன் யுவர்னு வந்துச்சு பாருங்கள். கண்டினியூ செட்டப் ஆன் யுவர் ரெட்மி நோட் 15 ப்ரோ 5G. இது வந்து ரெட்மி நோட் 12 ப்ரோ, இது வந்து ரெட்மி நோட் 15 ப்ரோ. ஸோ மாத்திரன்றனால அது வந்து காமிச்சிச்சு. ஸோ இப்போ வந்து காப்பி பண்ணி மொத்த ஆப்ஸையும் எடுத்துகிட்டு வந்துடும் கொஞ்சம் கொஞ்சமாக டவுன்லோட் பண்ணி. சுத்துதே பூமி. ஷார்ட் கமர்ஷியல் பிரேக்கில் வரேன். நண்பர்களே, அந்த இது முடிஞ்சிச்சு. ஷார்ட் கமர்ஷியல் பிரேக் முடிஞ்சிட்டு இப்போ வந்து கேட்குது எப்படி காப்பி பண்ணணும் அப்படின்ட்டு. எக்ஸ்பிரஸ் அபவுட் 1 hour 13 minutes ஒன்லி டேட்டா தட்ஸ் அவைலபிள் இன் கூகுள் வில் பி காப்பிடு. கஸ்டமைஸ் இல்லை, கஸ்டமைஸ்லாம் இல்லை பண்ணி எக்ஸ்பிரஸே பண்ணி இதெல்லாம் ஒன்று சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். கஸ்டமைஸ்னால் ஸோ பெஸ்ட்டு வந்து எக்ஸ்பிரஸ். அதுவே என்னென்னட்டு அதுக்கே தெரியும். ஸோ அதையே கொடுத்துடலாம். காப்பி பண்ண ஆரம்பிச்சிடும் அந்த ஃபோன்லேருந்து இந்த ஃபோன் எல்லாத்தையுமே. இல்லை, இது அப்புறமா என்னோடய டேடி பார்த்துப்பாங்க. ஸோ ஸ்கிப்பு. ஓகே, எல்லாம் அக்கௌண்ட்டை காமிச்சிச்சு. இதை வந்து உட்காந்து இப்போ நான் அக்கௌண்ட்டை வேறு பிளர் அடிக்கணும் வீடியோவில். டர்ன் ஆன் பேக்கப். யூஸ் யர் சர்ச் இன்ஜின். வழக்கமாகவே கூகுள் தானே, இதில் என்ன இருக்குது? கூகுள் தான் என்றும். வேறு இத்தனை இது இருக்குது. கர்மாலாம் எப்படா வந்தது உள்ள? சிவாலு, குண்டு, மொஜிக், எப்பு, எஸ் சொல்கிறதுக்கெலாம் ஒரு ப்ரௌசர் வந்துருக்குது. என்னென்னா ஏதோ காட்டுது. இது தெரிஞ்ச விஷயம் தானே. இல்லை கண்டினியூ பண்ணு. ஐ அக்ரி. ஐயையோ, இதுதான் தேவையில்லாத செயல். நோ தேங்க்ஸ். எனக்கு சைட் பட்டனில் கூகுள் வேண்டாம். ரெண்டு ஐடி தான் வச்சுருப்பாரு என் அப்பா. தெரிலையே, இருங்க நான் போயிட்டு கேட்டுட்டு வந்துடுறேன். ஓகே கைஸ், 2 ஐடி தான். ஸோ அடுத்தது வந்து நோ தேங்க்ஸ் கொடுத்துக்கலாம். இப்போ வந்து என்னென்னா காப்பி பண்ண ஆரம்பிச்சிச்சு. 8% ஆகிருக்கு. 8.5 8.6 அது வாட்டுன்னு காப்பி ஆகும். 21 நிமிஷம் சொல்லியிருக்கு. ஆனால் அது வந்து அப்ராக்ஸாக 1 hour 13 minutes காமிச்சிது. எனக்கு இன்னமும் டைம் ஆகும்னு நினைக்கிறேன். சார்ஜில் போட்டு பார்க்கலாம். சார்ஜில் எவ்வளோ இருக்குது? 45 இருக்குது. வீட்டில் கரண்ட் வந்துருச்சு, அதனால் இங்கேயே சார்ஜ் போட்டுடலாம், பிரச்சனை இல்லை. இருங்க நான் சார்ஜ் போட்டு காமிக்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சார்ஜு போட்டாச்சு. இருங்க கிட்ட எடுத்துகிட்டு போகிறேன். நம்மளால் சோலோ வீடியோ இருக்குன்னு ஜூம் இன் பண்ண முடியாது, நம்மளே தான் கிட்ட எடுத்துகிட்டு போகணும். ஓகே, சார்ஜ் ஏறுது. 45. பார்க்க சூப்பர் ஃபாஸ்ட் சார்ஜிங் மாதிரி தான் இருக்குது. ஆனால் 45 USB to C இருக்காது எனக்கு தெரிஞ்சு சூப்பர் ஃபாஸ்ட்டு, ஆனால் இருக்குது. ஸோ நான் சொன்ன மாதிரி 45 நிமிஷம் காமிக்குது. 10% ஆகிருக்கு. இன்னும் கொஞ்சம் நேரம் ஆகும் காப்பி ஆகிறதுக்கு. எல்லாமே காப்பி ஆனதுக்கப்புறம் வீடியோ மட்டும் கண்டினியூ பண்ணுறேன். ஓகே, காப்பிங் ஃபினிஷ்ட். இந்த ஃபோனில் இருந்த எனக்கு தெரிஞ்சு 99.9% காப்பி ஆகிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ ஆப்ஸு, எஸ்எம்எஸ்ஸு, எம்எம்எஸ்ஸு, கால் ஹிஸ்ட்ரி எல்லாமே காப்பி ஆகிருக்கு டிவைஸ் செட்டிங்ஸ்லேருந்து. ஸோ அடுத்து டன் கொடுத்துடலாம். பர்சனலி சேட் ஆஃப். ஓகே நெக்ஸ்ட்டு டிஃபால்ட் தான். ஸ்கிப்பு. வேறு என்ன ஆப் ட்ரையர்னா என்னது? இல்லை இது வேணாம், இதுதான். இந்த ஆப் ஸ்டோர் தேவையில்ல, எதுவுமே தேவையில்லை எனக்கு. ஒன்றா வேறு பண்ணணுமா?
ஆல்ரெடி ஷேர் உள்ளே வந்திருக்காண்டி ஆப்லாம் மறுபடியும் காட்டுது. டெலிகிராம்லாம் ஆல்ரெடி இருக்கணும் உள்ள, ஸ்விக்கியும் இருக்கணும். ஏன் செகண்ட் டைம் காட்டுது? ஆஹா, இதுதான் வேணும். என்ன இதுவாக வேணும் உங்களுக்கு? நீங்கள் அது பண்ணுவீங்களா? நீங்கள் தலைவலியில் வந்துடுவீங்க அப்புறமா அதை வச்சுனா. ஓகே, ப்ரிப்பேரிங் சிஸ்டம் ரொம்ப நேரமாக ப்ரிப்பேர் ஆகுது. நான் ப்ரிப்பேர் ஆன கற்று மறுபடியும் கண்டினியூ பண்ணுறேன். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா செட்டப் கம்ப்ளீட் அப்படின்னு வந்திருக்கு. ஸோ என்ன நீங்கள் கொடுங்க. என்ன அதானே? அப்போ சும்மா இருங்க. கண்டினியூ தப்ப மாட்டேங்குது. ஓகே, சின்ன லேக் ஆகிடுச்சு. ஓகே, எது வேணான்னாலும் இந்த இவனுங்களோட ப்ளோட்டோட ஒரே தொல்லையாக இருக்குது. இன்னும் எல்லா ஆப்பாக வரவே இல்லைன்னு நினைக்கிறேன். கேம்ஸில் எல்லாம் வந்துச்சா என்ன? நீங்கள் இல்லை இவன் எல்லாத்தையும் டெலிட் வேறு பண்ணி கொண்டு இருக்குது. இல்லாத போலாத கேம்லாம் வந்துடுது. ப்ளே ஸ்டோருங்க. வாட்ஸ்அப் வரல. ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஸ் எல்லாம் ஏற ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இங்கே இன்ஸ்டாலிங் 30 out of 108 ஆப்ஸ், அதாவது 31 இப்போ ஏறிக்கினே இருக்குது. எல்லா ஆப்லையும் கஷ்டப்பட்டு எல்லா ஜிமெயிலையும் ப்ளர் பண்ணி விட்றது தான் எனக்கு பெரிய வேலையாக இருக்குது. வாட்ஸ்அப்பு டெய்லியன்ட்டு எல்லாம் ஜொமேட்டோ ட்ரூ கலரு என்னென்னலாம் இருக்குமோ எல்லாமே ஏறிடுச்சு. ஏன் ஸ்க்ரீன் ஏன் ப்ளர் இதுவாகுது? நோ ஸ்டாப். ஸ்டாப். ஸோ ஃபோன் வந்து நல்லா ஸ்மூத்தாக இருக்குது. ஃபோனோட செட்டிங்ஸ் எங்கே டாடி? இது இருக்கு, அபவுட் ஃபோன். இது அப்புறமா பண்ணுங்கள், ஃபஸ்ட் ஆப் எல்லாம் ஏறி முடியட்டும். அபவுட் ஃபோன், டிவைஸ் நேம். உங்களுக்கு அதுக்குள்ளே 62 பிடிச்சிச்சு. எனக்கு இப்போ தான் ஃபோனுக்கு 74 வந்துருக்குது. உங்களுக்கு இன்னும் மொத்தமாகவே ஏறி முடியல, அதுக்குள்ளே 62 வந்துருக்கு. ஓகே, ஸோ இதுதான் கைஸ் ஃபோனோட அன்பாக்சிங் அண்டு வீடியோ. ஸோ ஃபோன் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஸ்மூத்தாக இருக்கும். கேமராலாம் வந்து பார்த்திங்கன்னா 200 மெகா பிக்சல் கேமரா. ஒரு பாருங்கள், கேமராவை பற்றி என்னென்னலாம் இருக்குன்னா வேறு போட்டு காட்டுறான். அதுக்கடுத்து போர்ட்ரேட் போனால் போர்ட்ரேட் நல்லா இங்கே போட்டேன் எடுக்கணும். இதெல்லாம் நெட்டில் பாருங்கள். இங்கே உட்காந்து இப்போது எடுக்கிற அளவுக்கு நேரம் இல்லை. ஸோ நீங்கள் ஃபோனோட மற்றதெல்லாம் நீங்கள் வேறு எங்கேயா பார்த்துக்கோங்க. என் டேடி என்னை பார்த்துக்கினே இருக்கார். அதனால் நான் இதோட முடிச்சுக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வரேன். பை பாய்.